கட்டி காத்த என் கோட்டை நடா சரிஞ்சு போய் கிடக்கு. கொஞ்ச நேரம் மாட்டுத்தாவணி காய்கறி வாங்க போயிட்டு வர்றதுக்குள்ள ஆளை காணாமே. அவ்வளவுதான் பப்புன்னு டான்ஸ் உலகம். சாமியார் ஆளுங்க இருக்குலாம் ஒரு கரை தூக்கி ஒரு 5 நிமிஷம் ஆடிட்டு போப்பாய். வளைய மண்டை எதுல விட்டு வாயில. நன்றி நன்றி. ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகல்லா கண் விழிச்சேன், ராப்பகல்லா கண் விழிச்சேன், ராணி உன்னை கை பிடிச்சேன், ராப்பகல்லா கண் விழிச்சேன், ராணி உன்னை கை பிடிச்சேன். ராசாத்தி ஸ்டவ்வுத்தி நான் எப்படி பாருங்க வாசாத்தான் சம்பளம் முட்டாங்க. எவன் உத்தமனா வாசிப்பேன். சித்திர மதத்துல திருவாரூர் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம், டாட்டா சுபா கண்ணோட்டம், திருவாரூர் தேரோட்டம், டாட்டா சுபா கண்ணோட்டம். ஏராசாத்தி கொசுவத்தி மார்க்கு தீப்பட்டி ஆசாத்தி உன்னை நாப்பதலா கண் விழிச்சேன், நாப்பதலா கண் விழிச்சேன், ராணி உன்னை கை பிடிச்சேன். என்ன வாட்டுக்கு என்ன பாடலாலும் வாசிக்கிறாங்க. 4 பேர் தூக்க வரைச்சல இருக்கீங்க. நீங்க மொத்தம் சொன்னா கூட வாசிக்கணும் போல. நன்றி ப்ரோ. எனக்கா எனக்கு பஞ்சாயத்தா எனக்கா பிள்ளைய காணாமா தலையிட்ட சொல்லுங்க. இந்த 300 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பிள்ளை தீட்டு போறியா எக்கோ? ஆனா உன்னேத்த பஞ்சாயத்து ஊர்ல பெரிய மனுஷன் இருக்கீங்களா? சேஜிபி கிடைக்குமாயா? இத பூரா அப்படியே டோசர் பண்ணி இங்க கொண்டு வரணும். செய்ய முடியுமா ப்ரோ? கதைக்கு வாரேன். என்னை பார்க்கும்போது பொம்பளையாளுக்கு போனா பாண்டி வயல ஏதாவது ஆட்டு மண்டை வாட்டியா போல நினைக்கிறேன். நான் தான் அதே மந்திரி சமயப்பட்டு எந்திரி. எந்திரிப்பா எந்திரிங்க எந்திரிங்க தம்பி. மிஸ்டர் கிண்ணி கோழி மண்டை டவுன் ப்ளீஸ் படு. மந்திரி யாரே அப்படி என்று இந்த மன்னர் அழைத்தார். என்ன மண்ணா என்று கேட்டேன். இது பிளாக் மண்ணா அப்படின்ட்டார். இல்ல ஆத்து மண்ணு அப்படின்னு. தெலுங்காயை அழைத்துக் கொண்டு இந்த நந்தவனத்திலே கொஞ்சி விளையாட ரஞ்சிதமே வாடின்னு ஒரு குச்சி முண்டை ஒருத்தி போனாப்ப எவன் முண்டாட்டிலே தெரியல. ரஞ்சித் என்னைய தடவறதுக்கு போட்டிருக்கான். பண்ணவே இல்லையாடா. எலும்புதான் தட்டுப்படுது. பத்தாட்டு முண்டையா இருப்பான. ஒரு மாசம் நீங்க என்ன வச்சு பால் பண்ண வச்சு நடத்துற. சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் எங்க பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா செம்பே இல்லாட்டா அண்டாவை தூக்கிட்டு வந்து ஆடுங்க. ஆனா இங்க 7 செம்புக்கு ஆளை காணோம். கெஞ்ச வேண்டி இருக்கு உங்களை வச்சுக்கிட்டு. இப்படித்தான் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தை. அதே பெரிய தம்பி ஒண்ணு இல்ல. என்கிட்ட ஒரு பெரிய மனுஷன் வந்தார். எம்கேஆர் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் போடணும்ப்பா. நேர்த்தி கடையை போட்டிருக்கேன் 5 வருஷமான்ட்ட. சரி நான் சொன்னேன் ஐயா 7 செம்பு வேணும், 2 மூடை கறி மூடை வேணும், மண்ணெண்ணெய் வேணும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை தம்பி. கருப்புனுக்கு காவ கொடுக்குற வாகனம் ஏன்ட்டதே இருக்குட்டாரு. என்ன வாகனம் கேளு. இவனு சின்ன கருப்பு அருவாலை ஏறினவனே அந்த ஆளு 5 வருஷமா நேர்த்தி கடனுக்கு வளர்த்த கெடாய கொண்டு விட்டேன். இந்த கெடாய கருப்பை கடிக்கணும். அது முத்துன கடா தூக்கி கொண்டு வாயில வைக்கிறாங்க. அவன் மிதந்து அருவாள் வந்து குதிச்சு எனக்கு சம்பளமே வேறாம ஓடிட்டேன். அடுத்து ஒரு ஊர்ல சேவை கேட்டேன். சேவையில மாங்கோலியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. மாங்கோலியை பிடிச்சிட்டு வந்தா சின்ன கருப்பு விடல. அதைய பிடிச்சு கடிக்கிறேன். அந்த நகை இருக்குல்ல அடிச்சு மூஞ்சி
குளிச்சு எடுத்து அப்படி எல்லாம் நாங்க அவஸ்திப்படுவோம். ஆனா நம்ம ஊர்ல பரவாயில்ல. ஒரு வெடை சேவலா உள்ள வச்சிருக்கீங்க என்னண்ணே காசக்கராமா அப்படியே நம்ம பழம் தானா? ஆமா ஜவுளரி உன் பேர்ல தான் இருக்கு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆண்டவா ஆண்டவா மூலையால் அடி உன்னைய போட்டு நோண்டவா. ஏன்னா கல்யாணம் ஆகல. ஆனா ஒரு அழகு தேவதை, ஒரு பாரிஜாத ரோஜா, தண்ணியை தொளிப்பது போல் வரக்கூடிய இந்த பப்புன் கொலுசுகளை களவாங்க கூடும். அப்படி எதுவும் திருட்டு போனா நிர்வாகம் பொறுப்பல்ல. தம்பி இந்த தண்ணியெல்லாம் ஊத்தக்கூடாது, சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஊத்து. நான் கேஸ்ல உள்ள போயிடுவேன், நான் லூஸ்ல போயிடுவேன். என் அழகு தேவதைய வருங்கால என் மனைவிய என்னப்பா எருப்படிச்சு விச்சா ஏசா நீங்க வேற இருக்கிற கூடத்தவங்க பகுமான வேற. தொடர்ந்து 3 நாள் நாடகம்னு கேள்விப்பட்டேன் இந்த ஊர்ல. இனிமேல நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன இந்த 3 நாள் 5 நாள் நாடகம் போற ஊருக்கு நான் போறது ஏன் நம்மளே ஒரு காட்டுல ஜேஜி பஞ்சு டோசர் பண்ணி நடிச்சு அந்த ஊருக்கு சீடி அனுப்பிடுவேன். நீங்க எப்ப தோதப்படுதோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு துணியை கட்டி ஓட்டி பாருங்க. இப்படி படுத்துட்டீங்கல்ல, சின்ன கருப்பு வந்து உழைப்பு பெரிய கருப்பும் உழப்பும் போது எனக்கு தெரியாது. என் அழகு தேவதை என் வருங்கால மனைவி சோசியல் குன்னக்குடி வேலுச்சாமி சொன்னார். வருங்கால என் மனைவிக்கும் நானும் ஒரு நாள் தலைப்புள்ள ரெட்டப்புள்ள ஆம்பளை பிள்ளை என்றார். பரவாயில்லையே, என் மனைவியை நீ பாத்திருக்க மாட்டேன். அவ பேர் என்ன? ஏய் நீ அங்க போயிரு, உன்னை தீ போட்டு கடிச்சிருவாங்க. 2 பேரும் உள்ள வைக்க போயிரு, சேவன் நினைச்சு கடிச்சிருவாங்க. கண்ணே சூம்பு 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 ஏன் அந்த மனத்துல கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே வாடி ரம்மியமாகவே அதுக்கு எவனாவது பச்சனை அடிப்பாடா கேட்டா இங்க வர்ற பெருங்கொண்ட சாவல போயிருப்போம். என் முன்னாடி யாரு வந்தாலும் எரிச்ச மாதிரி கண்ணே சோம்பு ஆக வருங்கால என் மனைவி. எவனுக்குமே இந்த மாதிரி ஒரு அழகான பொம்பளை அமைஞ்சனா காசை கட்டி போட்டுருவேன் நான். ஆண்டவா ஆண்டவா ரெட்ட கடை உனக்கு வெட்டுறேன். என் பொண்டாட்டி அழகு தேவதையா இருக்கணும். அவ கையே அவளை சாப்பிட்டா இருக்கேன். அவளை உளுத்தாடி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இடிச்சு கிடக்கும். என்ன முட்டை சைன் பண்ணாம இருக்கா? பேக்ரவுண்டா கண்ணே என் அழகு தேவதையே. ஐயோ பப்ளிக்ல பண்ணாத சூப்பு சோம்பு. அப்பாடா ஒரு சிலை ஒண்ணு செஞ்சேன், அந்த சிலையை திறக்க போறேன். என் அழகு தேவதை உன்னை பார்த்துக்கிட்டே நான் வெறும் கம்மங்கூழுதான் குடிப்பேன் சோறு. டோட்டல் இந்தியா கடன்பட்டது காரணமே தமிழ்தான்டா. தம்பி கேட்கல ப்ரெஷர் மாத்துறது போட்டு எனக்கு படபடன்னு வருதாடா. எந்த காட்டு சக்காலத்தி முட்டேனே இல்லையாடா அவள். வெக்க 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 உங்களுக்கு முத்தம் கொடுக்க போறாங்க பாரு. செருப்பு கிட்ட அடிச்சு போய் தண்ணி போயிரு. ஐயோ நீங்க எனக்கு பாட்டி வேணும். அது கால பாடுற ஆமக்கால் மாதிரி கவட்டா வாஞ்சி கிடக்குதா சித்தி. நீ தள்ளி பேசு. ஓட்ட போல கருக்கு இரச அடிக்குது. செகுல காட்டி அரைஞ்சு ஊரியா நடுத்துல தெரிஞ்சு பிச்சை எடுப்பேன். அம்மா இதை விட்டுருங்கம்மா, உங்களை கிடமாட்டுல தவி ஒரு கிடமாட்டுல இசு முகரைக்கு எத்தனை பொட்டு வச்சிருக்குவாரு? 27 பொட்டு வச்சிருக்கேன். எவை முடிய கிடக்க பொட்டு வச்சதே உனக்கா? தள்ளி பேசாம எத்துக்குள்ள தெரிஞ்சு போவோம். கீழே முட்டை பிச்சை கட்டி ஏறி வர்றா. ஒரு சேலையை பாரு. தாயமங்கல முத்துமாரி அவளுக்கு தீச்சட்டி எடுத்துட்டு பசு காசு எல்லாம் பண்ணிப்பாவாரு. மஞ்ச சேலை இடிச்சு புடுங்குது இந்த மாதிரி. தம்பி தம்பி
ஒரு 170 ரூபா கொடுத்து இந்த பாட்டியை வச்சுக்கிறியா? அவன் இருளடிச்சுட்டானே. அம்மா உனக்கு மனச்சாட்சின்னு இல்லையாம்மா? உன் தலையை பார்க்கும் போது தலை கீறி செனைக்கு படுத்தது. உங்களுக்கு மண்டைய மட்டும் பார்க்க தெரியுமா? இது கண்டேன் ஐயா. ஆம்பளை உரம் பாத்துக்குங்கய்யா. ஒரு 12 நாளைக்கு உங்களுக்கு பொம்பளை நினைப்பே வராதுயா. அது முகத்தை பாருயா. இருதல முனிக்கு 8 கிலோவுக்கு அறுத்து ஓட்டது மாதிரி குத்துது சூப்பு. ஐயா தகர இருந்தா கொடுங்கய்யா. இறச வாங்க முடியும். எல்லாத்தமா போவேன். இருந்தாலும் நீ ஒரு பெண் தானே. ஆளு சித்தாலா இருக்கு. மடு மொழி மூடியில பஞ்ச திரிச்சிட்டு வந்துட்டாலே. நீங்க மங்களகரமா இருக்கிறதுக்கு மண்ணில ஒரு ஒட்டு, சரி தொண்டையில ஒரு ஒட்டு. சரி நீ பொட்டு வச்ச ஆடிட்டாலும் கராட்டக்காரன் படம் 300 நாள் மாதிரி ஓடிடும். அந்த ஒரு மூஞ்சிய பாருன்னு அவங்க தம்பி இந்த கராத்தை எடுத்துக்கலாமா? ஒரு எது எடுத்துக்கலாம். உனக்கு மனச்சாட்சி இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லையா? நைட்டு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் என்னன்னா என்னைய சொன்னா ஒளி பக்கத்துல வந்தா மாதிரி கொழுந்து வாசமா சீத்து அடிக்கிறே. இந்த ஓட்ட பல்ல காதுக்கு நாசமா போனவன். இந்த காசெல்லாம் நான் வாங்கிட்டு போய் மைத்த புடுங்க போறேன். உள்ள வரும்போது அப்புறம் செப்பை ஒடிச்சு வீடு என்ன மைத்த திணிச்சு முழுக்கு முழுக்குன்னு குத்துது விட்டுருது. ஐயோ அந்த வச்சு விட்டு விடுங்க விடுங்க மேடம். சூப்பு மேடம். ஐயோ ஏ கண்ணே அப்படி பேச மாட்டான். என் பிதுக்கு மருது என் முன்னே என் கப்பா கால முட்டையே மல்ல பாரு. ஜேஜிபி வல்ல மாதிரி இருக்கு. நான் கூட ட்ரெயின் விட்டாயின்னு மறந்துடுவேன். நல்லா பேசிடுவேன். ஏய் அங்க 2 பேச அமைச்சு விடு. அப்படிங்க நீ பம்மி வரும்போது எனக்கு அப்படியே சிப்பி பாரு நாய் முயல கடிச்ச மாதிரியா. எம்மா நீ இறச அடிக்குதுமா. தள்ளி நின்று பாக்குடுவோம். அந்த தம்பி அப்படி சிரிக்கிறானே. தம்பி கட்டிக்கிறியாப்பா? கல்யாணத்துக்கு அண்ணே எத்தனை லட்சம் செலவச்சாலும் பரவாயில்ல வாடா. ஏமா ஐயோ இல்ல உங்க மேல லைக் ஆயிடுச்சுங்க. ஏன் இங்க வந்து 2 வாரங்கடா வீச்சம்படுத்த முட்டை. பெண் பாவம் பொல்லாதுன்னு அப்படி சொல்லாதீங்க. தம்பி அண்ணே வெளிநாடு போய் சம்பாதிச்சு வரேன். அது வரைக்கும் அண்ணியை நீ வச்சுக்கலாம். என்ன மாசத்துக்கு மட்டும் மாசத்துக்குன்றேன் ரஞ்சித். இந்த சட்டம் உங்களுக்கு அன்னைக்கு அப்படித்தான் முத்தம் கொடுக்கணும்னு பல்ல வச்சு கீறி விட்டுட்டேன். நீ வெக்கப்படும் போது பொம்பளைகளுக்கு கூட அப்படியே செந்தட்டி தடவன மாதிரி மொத்தம் எதுல கற்பழிக்கிறாப்ல பாருங்க. அண்ணே அது சேலையா பாருங்க. டிவி ரிமோட் நிறுத்துற மாதிரி. நல்லா இருக்கு கண்ணே. ஏன் மஞ்சள் சேலையில இறங்கிட்டீங்க? முத்துமாரியம்மனுக்கு நேர்த்திக்கடை போட்டு நல்லா இருக்கணும்ன்றதாண்டி. முத்துமாரி கோயில்ல இருக்குமான்னு பாப்போம். நீ தீச்சட்டி ஆடும் போது ஒரே அழுகும். அப்படியே சிங்கு ஆடிட்டாலும் மருகாவயம் கோயில் தான். என்னங்க உங்களுக்காக தான் நான் உயிரே வச்சிருக்கேன். அன்னைக்கு உங்ககிட்ட போதையில உங்ககிட்ட வந்தனே. எதுவும் போஸ்ட் ஆபீஸ் ஓபன் 4 மாசம் முழுகாம இருக்காத்தா. உன்னைய கெடுத்த அந்த கொலகார யாரு? நீ இந்த முள்ளமா இருப்ப. கலைமணி நான் அப்பா போறேன்டா. ஆனா அது அம்பளி மாமா பிள்ளையெல்லாம் வராது. இதுக்கு பிள்ளை வளர்க்கும் போது முதல் டாச்சு செத்துருவேன். கத்தியோட நிப்பேன். இது பிள்ளை வளர்ந்தவனே அப்படியே கதவாளி கொஞ்சம் மாதிரி தான் டாக்டர் கழுத்து அறுத்துக்கிட்டு அவனே செத்துருவேன்.
ஸ்டேஜ் தாண்டி இருக்கு. எங்க சோப்பரிச்சோம் இல்ல உன்னே மாதிரிதான் இருக்குமா. வயிற்று பிள்ளை காரி வாடா வாடா வாடா, நாளைக்கு உனக்கு சர்பேஸ்ல கலக்கி தரேன். அப்படின்னா என்னங்கக்கா? எத்தனை மாசம்டா? இப்ப 5 முடிஞ்சு 6வது நடக்குது. வயிறுவே காரம் ஏறி விட்டவே எவனு தேடிக்கிட்டு இருக்கேன். நான் உள்ள வந்து 10 கூட வச்சு உன் பல்ல புடிக்க முடியும். அது மசுறு முகரை போட்டு மொச்சு மொச்சு அண்ணே வா மரியாதை. அதான் நம்ம ஊர்ல 100 ரூபா விலை இருக்க. ஒரு மாசத்துக்கு விட்டு போறேன், அதை பாத்துக்கங்க தாய மொண்டாட்டிய. அது வெட்டிட்டாலும் உங்க ஊரு கம்மாக்கரையெல்லாம் 2ஆ போகும். இவன் என்ன கவட்டுக்குள்ள படுத்துக்கிறேன். அதுக்குள்ளே பிரசவம் ஆயிடுச்சு. சோம்பு எதே ஒரேதான் சூப்பிடுச்சு. அது பக்கத்துல நிக்க முடியலப்பா. என்னமோ முட்டை மீச வளைஞ்சிருக்கேன்ல, அதை சொல்லுது. ரொம்ப அதை வாங்கிட்டு 350 ரூபா சம்பளத்தை வாங்காம போக போறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சோம்பு. அன்னைக்கு அரைஞ்சேன். கல்யாணம் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி வாழ்க்கையில தலையிடாது. உனக்கு 7 லட்சம் தள்ளி பேசுவேன். உனக்கு ஒரு 10 லட்சம் தரேன். வயிற்றுல இருக்க குழந்தைய கலைச்சிரு சூப்பு. வேற இந்தியில சொல்றேன். கேம் கத்தாக்கே பேபிங்களா குடும்பத்துக்கு வாரிசு பிறக்க போகுது. கை சுட்டுச்சே. நான் போனா நீ போனா எங்க அத்தாளுக்கு தோசை கண்ட கைய வச்சா அப்படியே விட்டுருவோம். என் மனைவியை கூப்பிடுறேன். அப்புறம் நான் யாரும் அத்தான்? உன்னை கடமாட்டில் விட்டுறேன். மாடு எக்கு போட்டா நீ தவிர கூப்பிடவா? எங்க அத்தான் முன்னாடி இருந்த ஆளுகள்லாம் காணா. பூரா பேரும் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி இருதல முனி அடிச்சுன்னு போயிட்டேன். நல்ல வேலை நீ அப்ப வரல. கூப்பிடவா? மலவேஞ்சு ஊருல இது வேற சூப்பு, அது வேற வந்து சாப்பு. வா கண்ணே வா. ஆனா எனக்கு சோடி ஓட்டிருக்கியாடா. இவளுக்கும் ஒண்ணும் இல்ல, இவளுக்கும் அப்படி வந்தாலும் ஏன்டா நான் என்ன கறி கடைக்கு எலும்பு வாங்க. சரி சூப்பர் சிங்கர் டைட்டில் என்ன முடிச்ச பிரியதர்ஷினி சித்தி மலை. சித்தி மறையா? எனக்கு சித்தி மறையா? உங்களுக்கு சித்தி மறையா? ஒரு விஷயம் தெரியும். ஒரு நாள் போதையில போய் ஒரு ஆக்காட்டிய கடிச்சிருந்தேன். அது நிரசனையா பிரச்சனையா இருந்துச்சு. உங்க அக்கா அவதான். நீ ஒரு விளக்கு ஏத்த அவ ஒரு விளக்கு ஏத்தி வீட்டை எரிச்சு விட்டு போயிருக்கு. அது நிக்கிறத பாருங்க. போத்தீஸ்ல அடுப்பாங்கடையில வச்சிருப்பாங்க ஒரு பொம்மை. சண்டை வேண்டாம் சூப்பு. முகரைய பண்ணல என்னையத்தையும் சரியில்லைன்னு சொல்றாங்க. அங்கேயும் ஆச்சுக்கலாம கொஞ்சம்
இதுக்கு நீ தூக்கு போட்டே செத்துருக்கலாம். பொம்பளையா கூடாதவே முடியாது. இங்க பாரு, அத்தை பிள்ளைல இருந்துச்சுக்க. ஏய் என்ன பிடிக்கிறியே புடிச்சுக்கிட்டு திரும்பி விட்டுரு. குடிப்பே பிடிச்சுக்கங்க, குடிப்பே பிடிச்சுக்கங்க. சண்டை வேண்டாம், சாம்பு. உன்னை பாக்க எனக்கு அப்படிதான் எரிச்ச மசரா இருக்கணும். பொம்பளை என்னைய பிடிச்சிருக்க நீ பொம்பளை. இங்க இருந்து பத்தேரி போய் கொட்டாம்பட்டு மார்க்கெட்ல 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் வாங்கி 5 ரூபாய் வாங்கி கொண்டு குடும்பமானம் என்ன உங்களுக்கு மரியாதை வாடா படம் பேசுறா? அது கன்சியூவா இருக்குல்ல. இங்க பாரு, நீ என்கிட்ட பேசாத. எனக்கு அப்படித்தான் இருக்குது. முகரைய பாருங்கல்ல, இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லை. அத்தான் ரெண்டு கொண்டாட்டி கட்டினவே இப்படித்தான் வேடிக்கைதே பாருங்க. அவன் காலி ஆயிருந்தேன். 2 பேரும் எங்கனையாவது போய் முளைச்சுக்குங்க. நீ அலட்டி பேசாத, கற்பம் கலைஞ்சிடும். கற்பமா? உன்னை வச்சுதான் நான் கின்னஸ்ல அவார்டு வாங்கணும். ஆம்பளை வேஷம் பொம்பளை வேஷம் போட்டு அரைஞ்சு வரேன். நீ அப்படியே எல்லா வேலையும் பார்ப்ப. எனக்கு சொல்லிய கொடுத்த முட்டை 2 பேரும் பாத்ரூம் போயிட்டான். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நீ என்கிட்ட வந்தா மூக்காந்த வரவே மாட்டேன். 2 பேத்துக்கு சண்டை வேணாம், சூப்பு. நான் அவளை வச்சு வாழ்றேன். நான் எங்க போவேன்? நான் எங்க போவேன்? நீ கொட்டாம்பட்டியில டீ கடை போயிருந்தே மையன் சும்மா போய் கலாசு கழுவா? அவனே போட்டு கழுவு. உன் கலாசவே கழுவ முடியல. அழிக்குது. நீ வேணா, நீ அப்படித்தான் இருக்க. கண்டுபிடிச்சா அப்படித்தான் இருக்கு. ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன பார்த்த தெரியும்? காலில் வரும்போது ஏதாவது பார்த்துருப்பேன்னு. தெலுங்காயா கூப்பிட்டு நம்ம இங்க நான் சொல்லல, பார்த்துக்கு போக வேண்டும். சொன்னேன் கிழமை என்னை விட்டு 7 வருஷம் உண்மையிலே அடிக்குதா? நம்ம டெய்லி தெலுங்காயி இடையில கோயிலே இடமான வெயிலே அடோலம் பாடும் நன்மை ஒளியிலே வாழாது வாழ I don't know.
என்னாச்சுடி? ஐயா! வேட்டியை உறிஞ்சினா ஒரே மீது கொண்டே வைக்கலாம். மரியாதை எந்திரி, எப்படி விழுந்து அப்படி எந்திரி. அதுக்கு மாசமா இருக்கிறதுனால இழப்பு வருது. போய் பெட்ரோல் ஊத்தி தெலுங்காய் அமைச்சருக்கு கல்யாணம் ஆச்சாச்சான்னு உங்க அப்பா சொன்னாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த முத பொண்டாட்டி ரெண்டாவது. அப்படியா? பொய்யாமே என்ன பண்ணுறா தாத்தாவுக்கு நல்ல வாய்தா இருக்கு. நீ சிரிவாட்டு போடும். இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஆமா. நந்தவனம் போகணும். நந்தவனத்துல போய் ஆடி பாடி விளையாடணும். ஆடி பாடிக்கிட்டே நந்தவனம் வந்தாச்சு. நம்ம நந்தவனத்துல என்ன அப்பா செக்யூரிட்டி எல்லாம் போட்டுருக்காரு. எப்படி கால வச்சு உட்காந்துருக்கேன். ஏன்னா நம்மளாம் ஒரே பிரசவத்துல 7 குழந்தை பிறந்திருக்கோம் இல்லையா? அதனால ஊரா இருக்க யாரும் பாத்துருவாங்க. வெள்ளிக்கிழமை ஆனா தெலுங்காயெல்லாம் ஆட வருவாங்க. அதனால ஊராளுகளை யாரும் பார்க்க கூடாதுக்காண்டி ரொம்ப உள்ள வந்து அடி வாங்கத்தேன். விடுவே நம்ம அடிச்சுதான் கேளு மாதிரி. ஏன் மந்திரி, எங்க போனாலும் உங்க வீட்டுக்காரங்க கூட்டி வந்துருவீங்களா? நீங்க 2 பேரும் இணையாம சரி, உங்க வீட்டுக்காரமாவ கேள்வி கேட்டா சொல்லுவாங்களா? நந்தவனத்துல பூக்கள் பேர்லாம் தெரியாது, சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சூப்பு தெரிஞ்சாலும் நான் சொல்லுவேன். ரொம்ப அடக்கொடக்கமா இருக்காங்க. சரி, அங்க பாருங்களே, அடக்கொடுக்கமா இருக்கிறீங்க. சரி, அங்க எங்க நந்தவனத்துல பாத்தீங்களா பூக்கள்லாம் பேர்லாம் தெரியாது எனக்கு. நீங்க உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன், சொல்றீங்களா? வெள்ளையா தெரியுது அந்த பூ பேர் என்ன? வெள்ளைப்பூ. அது வெள்ளையாதான் இருக்கு. அது மல்லிகைப்பூ. அப்படியா? சொல்லிட்டாங்களே. சரி, சிகப்பா தெரியுதுல அந்த பூ பேர் என்ன? செம்பு. பெரிய அவசரத்தரா இருப்பாங்க. என்னமா சொல்றாங்க? செம்புடி. நீங்க பார்த்தா பக்கமா ஒரு பாறையத்துக்கு மூஞ்சே மூடிக்க. ஏடா பீத்தா போற பிள்ளை வேணாங்கிற அதை மட்டும் உத்துடு வாங்குற. எச்சி ஊத்தி போறவனு. அடே, இந்த தார் ரோட்டோட மோசமான கரும்புடா. அன்னைக்கு வந்து மணல்வாங்க கடை இருக்கு. அத்த ஒன்றாது இருக்கு. மச்சல்ல பூராமே தீக்காய. வெட்டிக்காய. வெட்டிக்காயம் தள்ளி. அப்புறம் அங்க பாருங்களே, மஞ்சள தெரியுதுல அந்த பூ பேர் என்ன? அசப்பு. அசப்புன்னு சொல்லுங்க. பசப்பா. நீ பெருக்கில மசக்கையா? புதுப்பா. சரி, கண்ணகண்ட இடத்துல எல்லாம் பூத்து இருக்குல்ல அந்த பூ பேர் சொல்லுங்களே. அது பூத்துப்பூ. நாடகத்தை கெடுத்தே விட்டானே. சாண குடிக்க மாட்டேன். உள்பாவோட கட்டாம அது என்ன கட்டி வந்திருக்காரு? தீனிக்கு போற ஒரே தூக்கி மாட்டிடும். எங்க அண்ணன் அந்த முண்டாட்டி பாவடைய தூக்கி பாத்தீங்க. இந்த முண்டாட்டி பார்த்து சச்சி போடாம வேற கவுண்ட் மணி மியூசிக் வாச்சது மாதிரி இருக்கிறான். தம்பி கலைமணி நீ சொல்லுங்க. நேரம் பெட்டி வாசிக்கிறேன், நீ பப்புன்னு போடும். பிடிச்சிட்ட நான் விடவே மாட்டேன். செத்த என்னடி கொண்டீங்க? படுக்கை கீழே படுக்கை.
அது காலம் புறான ஏன் காலம் நீ எனக்கு என்ன வேணாத்தா அதை கணேசன் கொடுத்துட்டேன் சாமி. சோடி நல்லா இருக்கா? இந்தாத்தா நல்லா இருக்காங்க அத்தா. வெரி நைஸ். சோடி இல்ல? ஹலோ, இதை நீக்கிறேன் மேடம். ஜெய் கலைமணி. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே. ஆச்ச மச்சானே போடு. பொம்பளை சரி அதுக்கு தொப்புனே இல்லடா. அது மண்டே பாருங்க தாத்தா. என்னடா அக்கா நீங்க எந்த நேரம் பார்த்தாலும் மண்டேவே பார்த்துட்டு வேற வேலையே பார்க்க மாட்டீங்களா? வாங்க அக்கா. வேற என்ன வேலை பார்க்க சொல்றீங்க? மண்டையை விட்டுட்டு நீங்க தாமணி குயிலே அதானா? சரி. காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டில் கேட்டுக் கொள்ள அங்கே வந்த தாத வீட்டு கொஞ்சம் கட்டி காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டில் கேட்டுக் கொள்ள விடுமா மந்திரி இப்படியே போனா நல்லா இருக்குமா? பறைய விரட்டி சத்தியமா நல்லாவே இருக்காது. இல்ல பறைய வர்ற மாதிரி இருக்கு. ஓடிடுவோம். இப்படியே போகணும். நான் பூரா கழட்டி போட்டு வர்றேன். மெடிமிக்ஸ் சோப்புக்கு விளம்பரத்துக்கு போக சொல்லுங்க. ஒரு வயசு சோப்பு அதெல்லாம் நல்ல விளையாட்டா விளையாடணும். நல்ல சுண்ணு சுருக்க நல்ல விளையாட்டு விளையாடுறது சீக்கிரமா அப்பா வரக்குள்ளையும் புடிச்சு ஏண்டி அங்க பிடிக்கிறதுக்கு நான் மசுரா இருக்குது. பந்து யார்ட்ட இருக்கு? வந்து ஏன் இருக்கு? இல்ல இருக்கு. எங்க அந்த ரெண்டு வந்து வச்சிருக்கேன். நீ காமெடி. ஒண்ணே பாருடா. ஆஹா. ஏய் எங்க அவ பந்து எடுத்து காமிச்சிட்டா. ஆனா பந்து கம்பெனி விளம்பரமா இருக்கா? அதனால நல்ல
தனித்தனியா ஆடுவோமா? ஆடுவோமா? அதனால அப்பா வருவாரு அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து விளையாடுக்கலாம். அதனால சீக்கிரமா பேசி மாட்டோம்.